கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அடிமை மூலமாக உங்களிடத்தில் வருகிற ஒவ்வொரு சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த காரியங்களை நான் ஒரு மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பிரியமானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த வசனத்தை எப்படி நாம் தியானிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் வாழ்ந்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியின் வழியாக தான் நம் பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் இந்த வசனத்தில் எப்படியாக சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியின் வழியாக தான் நாம் பரலோகம் போக முடியும். பிரியமானவர்களே, ஆகவேதான் அதே யோவான் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வாசஸ்தலம் என்பது என்ன? அது அங்கு வீடு கட்டப்பட்டிருந்தா? இல்லை பிரியமானவர்களே, அந்த வாசஸ்தலம் என்பது பரிசுத்த ஆவியை குறித்து அங்க சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலம் மனிதரிடத்துல இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததினாலே அதன் வழியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆகவேதான் எபிரேயர் 10வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 19, 20வது வசனத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாக, எந்த மார்க்கத்தின் வழியாக? அவர் சிந்தின ரத்தத்தின் வழியாக நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் வழியாக நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இதை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இப்படியாக யோவான் 14:6வது வசனத்தில் எப்படியாக அங்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்படி என்றால் நீங்கள் சீஷராகி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியின் வழியாக நீங்கள் பரலோகம் வர முடியும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, அந்த இடத்துல சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமக்கும் அது பொருத்தமானது. பிரியமானவர்களே, நாமும் சீஷர் என்ற நிலையில இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம், அவருடைய வசனத்தின்படி நாம் வாழுவோம், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.